நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். It's a wonderful day and a beautiful master. Your anointing is with us. உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்கிறபடியாக, என் கர்த்தருடைய சமூகம் கிருபை ஆளுகை எங்களை நடத்தும்படியாக இந்த மாதத்தை முற்றுமாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்தை முற்றுமாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், கிருபையா நடத்தி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் நீ பேச போகிற நல்வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகம் ஆமென் சொல்லுவோமே. மை காட் இஸ் a good God. இந்த அருமையான வேளையிலே நம்மளை ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு இனியற்ற நாமத்தினாலே இந்த வந்த யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த 7 மாதங்களை நடத்தினவர் இந்த 8வது மாதத்தையும் கர்த்தர் நடத்துவார். ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அந்த மாதம் முழுதும் அந்த வார்த்தை நமக்கு பலனாய் இருந்து அந்த மாதம் முழுதும் நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஒன்று மாற்றம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற, ஒவ்வொரு மாதமும் ஒரு வார்த்தை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டப் வந்துடுறீங்கன்னா, மாதம் போகிற ஒரு வாக்கு தத்துவம் கொடுப்பாரு. அந்த வாக்கு தத்துவம் நமக்கு நடக்க போகிற அதுக்காக சோத்திரம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு பேஸ்ட் வாங்குகிறோம். அந்த பேஸ்ட் வாங்கும் பொழுது அதில் என்ன பார்ப்போம்? எக்ஸ்பைரி டேட். 1 மாதம் இருக்கா? அது எத்தனை மாதம் இருக்கு? பல மாதம், பல நாட்கள், பல மாதங்கள் இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு யூஸ் பண்ணி தூக்கி போடுற பொருளுக்கு அவ்வளோ நாள் வரும் பொழுது என் தேவனோட வார்த்தை 1 மாதம் மாற்றம் இல்லை. சொன்னவர் எப்போ அது எக்ஸ்பயரே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம யூஸ் பண்ற அந்த திங்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஆனா அவரோட வார்த்தைக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க இந்த மாசம் மறந்துடுவீங்க. இப்ப நான் கேட்கிறேன், மார்ச் மாசம் என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்தாருன்னு யாரும் சொல்லுங்க பார்ப்போம். அந்தந்த மாதத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா மார்ச் மாதம் பேசின தேவன் உண்மை உள்ளவர். அவர் மாற மாட்டார். அவர் சொன்னதை செய்கிற தேவனார். இந்த நாள்ல கர்த்தர் இந்த தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இந்த நாள்ல நோக்கி என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு வந்திருக்க சபையார் யாவருக்கும், பார்க்கிற யாவர்களுக்கும், கேட்கிற யாவர்களுக்கும் இந்த வார்த்தை வருகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று, இதை முக்கியப்படுத்திக்கோங்க, இன்று, தட் இஸ் டுடே, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மை. இந்த நாளில் கர்த்தரோட வார்த்தை வருகிறது, உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாருக்கு முன்பாக தலை குனிந்து இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் தோற்கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, வெட்கப்பட்டு இருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில், அந்த நபர்களுக்கு முன்பாக, இந்த உலகத்தில் சத்ருக்கு முன்பாக கர்த்தர் ஒன்று மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. that is today onwards. இந்த நாள்ல இருந்து அது செயல்படுறதை கர்த்தர் உங்களை காண வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை, இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மேன்மை என்பது கர்த்தரால் மாற்றம்தான் கொடுக்க முடியும். மனிதர் மூலமாக வருகிறது மேன்மை அல்ல. உலகத்தார் கொடுக்கிற உயர்வு உனக்கு மேன்மை அல்ல. உன் உழைப்பினால் வருகிறதும் மேன்மை அல்ல. ஆனால் கர்த்தர் மேலிருந்து உனக்கு வார்த்தை அனுப்புகிற வார்த்தை தான் உனக்கு மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் வருகிற யாவருக்கும், பார்க்கிற யாவருக்கும், சொல்லுகிற ஏவருக்கும், கேட்கிற யாவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, எல்லா விஷயத்திலும் உங்களை கர்த்தர் இந்த மாதம் மேன்மையாக வைப்பார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். உங்களோட வாழ்க்கையில வெகு நாட்களாக காத்து கொண்டு இருக்கலாம். ஒரு மேன்மையான காரியங்கள் நடக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டு திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறதை இந்த நாள் முதல் தொடங்கும் என்று. ஹல்லேலூயா. நான் உன்னை மேன்மையாக வைக்க போகிறது இந்த நாள், that is today onwards, you will see something happening in your life. இதை விசுவாசிக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோட அர்த்தம் என்னென்று பார்க்கும்போது, இன்றைக்கு, அதாவது துவக்கம், இன்றைக்கு இந்த துவக்கத்தை கர்த்தர் இனிமேல் உன்னை பயன்படுத்துவது, எல்லாரும் உங்களை பயன்படுத்துவதை, உங்களை மேன்மை வைப்பதை எல்லாரும் பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் பார்த்தவங்க கிடையாது. இன்று நாள் முதலிருந்து நீங்க யோசிச்சு டைரியில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாள்ல இருந்து
ஒரு மேன்மை உங்கள் மேல வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அனைவரும் சொல்லலாம். இந்த மாதத்திலிருந்து எல்லாரும் நான் சொல்லும் போது நீங்க சொல்லணும் என் கூட சேர்ந்து. அனைவரும் சொல்ல வேண்டிய இந்த மாதம் என்னை மேன்மை தொடங்கும். எல்லாம் வாய்த்த என் மீது ஒரு மேன்மை தொடங்கப்படும். என்னோட வேலையில ஒரு மேன்மை தொடங்கப்படும். என் குடும்பத்தில் ஒரு மேன்மை தொடங்கப்படும். என்னோட படிப்புல ஒரு மேன்மை தொடங்கப்படும். என்னோட விசுவாசத்தில் ஒரு மேன்மை தொடங்கப்படும். அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு மேன்மை நம்மளோடு இருக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. காசு இருந்தா ஒரு தனி தைரியம் இருக்கும். காசு இல்லைன்னா நமக்கு சரீரமும் சோர்வாயிடும், சிந்தை சோர்வாயிடும், மன ரீதியாக சோர்வாயிடும். ஆனா கர்த்தருக்கு வார்த்தை வருது, பணம் இருந்தாலும் சரி, உனக்கு எல்லாம் இருந்தாலும் சரி, அதை காட்டிலும் ஒரு மகிமையான மேன்மை கர்த்தரை கொடுக்கிறார். ஏனென்றால் எதற்காக கர்த்தர் யோசுவா பார்த்து மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், கர்த்தர் மோசேயை ஒரு சிறந்த தலைவனாக தேர்ந்தெடுத்து அவரை கொண்டு 40 ஆண்டுகள் அற்புதங்களும் அடையாளங்களும் மோசே போது செய்து கொண்டிருந்தார். மோசே என்ற தேவ மனுஷன் தேவனை முகமுகமாக தரிசித்த மனுஷன், அநேக கண்கள் பார்க்கும்படி அற்புதங்களை செய்த மனுஷன், கர்த்தருடைய பிரசன்னத்தை கண்டவர், கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக இஸ்ரவேலுக்கு காண்பித்தவர். அப்படிப்பட்ட மோசேயை தலைவனாக ஏற்றுக்கொண்டு இருந்ததால் ஜனங்கள், ஆனால் யோசுவாவை மோசேக்கு பிறகு ஏற்றுக்கொள்வதற்கு வயதும் பார்த்திருப்பார்கள், தோற்றத்தை பார்த்திருப்பார்கள். ஏனென்றால் மோசையோடு அத்தனை ஆண்டுகள் இருந்து அநேக அற்புதங்களை பார்த்தவர்கள். மோசையோடு இருந்த யோசுவா ஒன்றும் செய்யல, ஆனா மோசே செய்ததை மட்டும்தான் ஜனங்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனா யோசுவா ஒன்றும் செய்யல. மோசேக்கு பிறகு யோசுவா தலைமை வந்த உடனே அப்ப யோசுவா பயந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தரோட வார்த்தை வருது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்து என்னென்ன காரியங்களை செய்தாரோ, அதாவது எப்ப தலைமை தக்குவத்தை எடுத்துக்கொண்டாரோ யோசுவா, அந்த நிமிஷம் அந்த நாள்ல இருந்து மோசையோடு இருந்த அபிஷேகத்தில் நடத்தப்பட்டவர் யோசுவாவை நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்தினா. இன்னைக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க எந்த பலத்தோட ஓடுனீங்க எனக்கு தெரியாது, ஆனால் ஆணிதரமா ஆண்டு நீங்க சொல்லி அனுப்புறார். இந்த மாதம், இந்த 8வது மாதம் அவருடைய பலத்தின் மேன்மையில உங்களை ஓட வைப்பார். ஒரு மேன்மை உங்களுக்கு வருகிறது, ஒரு அந்தஸ்து வஸ்திரம் வருகிறது, ஒரு மகிமையான மேன்மை கர்த்தர் கூட. கர்த்தரோட மேன்மை யார் அவர் கொடுத்துட்டாருன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது. ஆண்டு ஒரு மனிதரை உயர்த்தணும்னு முடிவு எடுத்துட்டா, அது எத்தனை பேர் திட்டமிட்டு பிளான் பண்ணாலும் அதை உயர்த்ததை எந்த மனுஷன் தடை செய்ய முடியாது. அது நிச்சயம். இன்னைக்கு அந்த ஆண்டவர் யோசுவாவை எப்படி கரம் பிடித்து சொன்னாரோ, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்களுக்கு அப்படியே மேன்மைப்படுத்துவார்னா விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசம் இந்த மாதம் மேன்மைப்படுத்துவார்கள் ஆனால் கர்த்தர் நிச்சயமாக சொல்லுகிறேன், யோசுவா எப்படியே மேன்மைப்படுத்தினாரோ இந்த நாள்ல இருந்து அந்த மேன்மை தேடி வருகிறத உங்களுக்கு பக்குவத்தை பார்ப்பீங்க. 3 காரியத்தை தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்தினது எப்படி என்று பார்க்கும் பொழுது, யோசுவாவை மேன்மைப்படுத்தியது கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னன்னா 3 காரியத்தை நீங்க பார்க்க முடிக்க போற மாதத்துல, யோசுவாவை மேன்மைப்படுத்தியது கர்த்தரோட சமூகம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போமானால், நல்லா கவனிக்கணும். என் தாசனாக மோசே மரித்து போனான், இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். மோசே மரித்த பிறகு ஒரு தலைவனை எழுப்ப வேண்டும் என்று அதற்காக யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னை இருப்பேன் என்று அதற்காகத்தான் சொல்றேன். ஏன்னா மோசே 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினவர், ஒரு நல்ல உறவுகளோடு இருந்தார். சடனா மரித்த பிறகு யோசுவா அதை அண்டர்டேக் பண்ண பொழுது, யோசுவாவுக்கு எந்த ரெஸ்பெக்டோ யோசுவா மீது பார்க்காத காரியங்களை செய்வதற்காக யோசுவா மீது கர்த்தரோட சமூகம் முழுமையாக இறங்கினது. நம்முடைய தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் யோசுவாவோடு இருந்தாரா, அப்படியே உங்களோடு இருப்பார், மேன்மைப்படுத்துவார், காரியங்களை வாய்க்க செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது
ஒரு காரியத்தை அனுப்புவதற்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவோடு எப்படி எடப்பட்டு பலப்படுத்தி கொண்டிருக்கார் பாருங்களேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், ஒருவரும் உன்னை எதிர்த்து. அப்ப அவ்வளவு சேலஞ்சான கிருபைகளும் வல்லமையும் பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் விசுவாசிக்க வேணும், இதுவரைக்கும் என்ன நடத்தினதை காட்டிலும் கர்த்தர் என்னை மேன்மையா நடத்த போகிறார். உனக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் ஒரு கழுதை தாட போதும் 1000 பேர் கொள்வதற்கு. ஏன்னா அந்த கழுதை தாடியோடு இருந்த தேவனோட வல்லமை மேன்மை இருந்தபடி நீங்கள் சொல்லுகிறேன். மோசையோடு எப்படி நடத்தினாரோ யோசுவோடு எப்படி நடத்தினாரோ உங்களுக்கு இந்த மாதம் நடத்துகிறத நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு மாதம் சொல்லுகிற வார்த்தை என்னோட வாழ்க்கையில என்னோட காரியத்தில் கேட்கிற காரியத்தில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் வருகிற வார்த்தை உண்மையானது, சத்தியமானது, சொல்லுகிறத செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப யோசுவா 1:9 சொல்லுகிறது, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற 8வது மாதத்துல நடு மையத்துல புதிய ஆண்டுகள் போவதற்குள்ளாக 8வது மாதத்துல முகமுகமாக யோசுவா பார்த்து சொன்னது போல சகோதரி வாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு வந்தவர்களும் பார்க்கிற யாவர்களும் உட்கார்ந்து கொண்டு யாவருக்கும் மகனே மகளே பலன் கொண்டு திடமனதாயிரு, எதுக்கும் திகையாதே, எதுக்கும் கலங்காதே. ஒரு கலக்கத்தோட உட்கார்ந்து இருக்கலாம். இந்த மாதம் எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு கலக்கம் இருக்கலாம். அடுத்த காரியம் பிளான் பண்ற காரியம் எப்படி நடக்கணும் பயந்து இருக்கலாம். இது எப்படி மீட்டெடுக்க போகிறது, இது எப்படி செயல்பட போகிறது என்று யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டு இந்த பலிபீடத்தை சொல்லுகிற வார்த்தை, உன்னை மேன்மை வைக்கிற சொன்ன வார்த்தை, நீ கலங்காதே. ஹலோ, நீ என்று சொல்லுகிற வார்த்தை யோசுவாக்கல்ல, உன்னை பார்த்தா சொல்றார். நீ போகும் இடமெல்லாம் யாரை நீ ஆராதிக்கிற அந்த தேவனாக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சமுத்திரத்தை பிளக்க முடியும் தேவன் உனக்காக எதையும் பிளப்பார், உனக்காக எதையும் செய்வார், உனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன். எதற்காக யோசுவா கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், இதற்காக கர்த்தர் இந்த சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன் யோசுவா எதுக்கு சொல்றாரு பாப்பறனா, யோசுவா கிட்ட யோசுவா எப்போதும் தேவ சமூகத்துல மோசே எப்படி இருந்தாரோ, மோசேயோட யோசுவோட குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது மோசே எப்படி கர்த்தரோடு இருந்தாரோ அப்படியே யோசுவா கர்த்தரோடு இருக்கிறார். மோசே எப்படி, ஏன்னா நீங்க பாக்குறீங்க மோசே கூடவே யோசுவா இருந்தபடியாக ஆராதிக்கும் போது பார்த்திருப்பாரு, தேவ சமூகத்தில் உட்காரும் போது பார்த்திருப்பாரு, ஆராதிக்க சகல கர்த்தரோட முகமுக தரிசனத்தை பார்த்திருப்பார். இதெல்லாம் பார்த்தபடியாக நானும் தேவனோட சமூகத்தில் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனோட பிரியாசத்தை, அவனோட முயற்சியை, அவனோட உத்தமத்தையும் அவன் ஒழுக்கத்தையும் அனைத்தும் பார்த்தபடியாகத்தான் எத்தனை லட்சங்கள் ஜனங்கள் இருந்த போதும் யோசுவா மீது கர்த்தரோட பார்வை பட்டது. ஹல்லேலூயா. அவன் உத்தமத்தை கர்த்தர் பார்த்தார், உண்மையை கர்த்தர் பார்த்தார், அவன் போல்டா பார்த்தார். ஐயோ, அந்த தலைமையை நடத்த கூட கிருபை அவனுக்கு கொடுத்து, அதுக்கு தான் சொல்ற, பயப்படாத மகனே, நான் உன்னோட இருந்து, நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருந்து நடத்துன வார்த்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் மகிழ்ச்சியோட சொல்றாரு, நான் மோசையோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோட உத்தமத்தோட தாகத்தோட பயத்தோட நடுக்கத்தோட தேடி இந்த காலையில் வந்திருக்கிறீங்களோ, அவர் தான் நீங்க சொல்றாரு, நீ கலங்காத மகனே, நீ கலங்காத மகளே, உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று மாற்றம் சொல்லுகிறேன், விசேஷமா கர்த்தர் திட்டம் தெளிவாக சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் அன்றைக்கு மோசையை போல யோசுவாவின் சமூகத்தில் காத்திருப்பேயானால், நான் மோசைக்கு எப்படி இருந்தனோ அப்படியே யோசுவாவோடு எப்படி இருந்தனோ அப்படியே உன்னோடு இருந்து நடத்துவேன், அப்படி உன்னோடு நடத்துவார். மோசே தேவ சமூகத்தில் இரவு பகல் தேவ சமூகத்தில் கேட்டு கேட்டு செயல்பட்டார். எதனா ஒன்று ஆண்டு கேட்பார், ஆண்டு சொல்லி கொடுப்பார். யோசுவாக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துருந்தார். ஹல்லேலூயா. அவர் சமூகம் முன்பாக வரும்னா எப்படியாப்பட்ட காரியமும் கர்த்தர் நொறுக்கி போடுவார், எப்படியாப்பட்ட காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார், நடக்காத காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். ஏனென்றால் அவர் சமூகத்துக்கு வல்லமை. இந்த மாதம் நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் ஆண்டவரே உன்னோட சமூகம் முன்பாக வருது என்னை மேன்மைப்படுத்தும்,
உங்களோட சமூகம் முன்பாக வரணும், என்னை மேன்மைப்படுத்தும். அன்றைக்கு யோசுவாவை கர்த்தரோட சமூகம் கூடவே இருந்து ஒரு தலைவனா ஆக்கி அத்தனை பேரும் நடத்துவதற்கு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டதுக்கு எத்தனை பேர் ஆச்சரியம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படின்னா என் சமூகம் உன்னோடு வரும், என் சமூகம் உன்னோடு வரும். அது எப்படி நான் மோசையோடு இருந்ததும் அப்படி உன்னோடு இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்கும் போது தேவனோட வல்லமை யோசுவாவை மேன்மைப்படுத்தினது. தேவனோட சமூகம் மாற்றமல்ல, தேவனோட வல்லமையும் யோசுவாவோடு இருந்து வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று பார்ப்போமானால், ஆண்டவர் யோசுவாவை அழைக்கிறார். மோசைக்கு பிறகு யோசுவாவை அழைக்கிறார். இதுவரைக்கும் நீ மோசையோடு கூட இருந்து நடந்து வந்தாய், இன்றைக்கு நான் உன்னை உயர்த்துகிற நாள், அன்றைக்கு நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி இதுக்கு முன்பாக சொல்ல யோசுவா கிட்ட ஏன் நீங்க சொல்றாருன்னா, அந்த நாள்ல இருந்து அவனோட கொம்பு உயர்ற நாள். அல்லேலூயா. யோசுவோட கொம்பு உயர்ற நாள். இன்றைக்கு அதே போல ஆண்டவர் யோசுவா அழைத்தது போல, இதுவரைக்கும் நீ மோசையோடு கூட இருந்து நடந்து வந்தாய், இன்றைக்கு நான் உன்னை உயர்த்துகின்ற நாள், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று நீ அறிந்து கொள்ளும்படி, கானான் தேசத்துக்குள் போக போகிறதுக்கு எல்லாரும் அறியும்படிக்கு கர்த்தர் உன்னை நடத்துகிற நாளா இருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாம் கானானுக்குள்ள போக போறீங்க. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். தட் மீன்ஸ் ஏதோ ஒரு அதிசயமான காரியத்துக்குள்ளாக நீங்க செயல்பட போறீங்க, ஏதோ ஒரு மகிழ்ச்சியான காரியத்துக்குள் செயல்பட போறீங்க. இதுவரைக்கும் பார்க்காத கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். இதுவரைக்கும் பார்க்காத இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். இதுவரைக்கும் கேட்காத காரியத்தை கர்த்தர் உங்களை கேட்க வைக்க போகிறார். இந்த கானானுக்குள்ள எப்படி யோசுவாவை கொண்டு போனாரோ, உங்களையும் அவ்விதத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். என்றால் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, எப்ப தேவனோட தரிசனம் பிரசனம் யோசுவா மீது வந்ததோ அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, யோசுவா ஜனங்களை நோக்கி, இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தை வருகிறது, இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். யோசுவா ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம். கர்த்தரோட வல்லமை நிறைவேறு விட்டது என்று யோசுவாக்கு நன்றாக தெரியும். கர்த்தரோட வல்லமை மோசையோடு எப்படி செயல்பட்டதோ அப்படியே என்னோடு இருந்து அந்த வல்லமை செயல்பட போது என்று யோசுவா நன்கறிந்தபடியாக, அன்றைக்கு மோசையோடு இருந்து சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவன் என்னோட கூட இருந்து அற்புதம் செய்வார் என்று அந்த நோக்கத்தோடு அறிந்து விசுவாசத்தோடு செயல்பட்ட பொழுதுதான் கர்த்தர் முழுமையாக யோசுவோட செயல்பட்டார். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோட இசைந்து செயல்படும் போதுதான் கர்த்தர் அந்த காரியத்தை செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மளோட சொந்த முயற்சி, மாம்ச முயற்சி, மாம்ச யோசனை, மாம்ச திட்டங்கள் எல்லாம் தோல்வியை கொடுக்கும். ஆனால் கர்த்தரோட திட்டமும் கர்த்தரோட பிரயாசம் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லுகிறார். எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்றார், என் தாசனாக மோசே மரித்து போனால் இப்போதும் நீயும் எழுந்து யோர்தானை கடந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன காரியத்தை பார்க்கும்போது, யோசுவா நீயும் இந்த யோர்தானை கடந்து போவதற்கு, ஆனால் கானானை சுதந்திரிப்பதற்கு அங்க யோர்தான் தடையா இருக்கிறது, அதை தடையை இன்றைக்கு மாற்றி போட போகிறேன் என்று யோசுவாவிடத்துல கர்த்தர் பேசுகிற தேவனா இருக்கிறார். யோர்தானை சாதாரணமாக இல்ல, தேவனோட வல்லமையினாலே கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஒரு கேள்வி, அந்த யோர்தானை எப்படி கடக்க முடியும்? அன்றைக்கு இதுவரைக்கும் மோசே நடத்தினார், ஆனா மோசேக்கு இருந்த தேவன் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பார். அன்றைக்கு மோசையோடு இருந்தது செவந்த சமுத்திரம் இருந்தது, ஆனால் இப்போ யோசுவாக்கு முன்பாக யோர்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யோர்தானை போல ஒரு பிரச்சனை இருக்கலாம், யோர்தானை போல ஒரு கடன் இருக்கலாம், யோர்தானை போல ஒரு மனவேதனை இருக்கலாம், யோர்தானை போல ஏதோ தடையா இருக்கு, அதை எப்படி கடந்து போக போறேன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஹலோ, நான் மோசேயோட இருந்து ஞானத்தை கொடுத்த தேவன், யோசுவாக்கு ஞானத்தை கொடுத்த தேவன், யோசுவாக்கு ஆலோசனை கொடுத்த தேவன், உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா செயல்படுகிறார். அல்லது சில நேரத்துல ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார் ஜெயத்தை கொடுப்பதற்கு, ஆனா அதை சர்வசாதாரணமா விட்டுட்டு மாம்சத்தின்படி யோசிப்போம், தோளில உட்கார்ந்துட்டு இருப்போம். ஹல்லேலூயா. நம்மள ஆண்டவர் சொல்றார்,
ஒரு பெரிய கோலியாத் போல முன்னேற்கிற ஆண்டு சொல்ற, சின்ன கல் எடுத்துட்டு போன்னு சொல்ற. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இந்த சின்ன கல் எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கத்தி எடுத்துட்டு போலாம்னு நினைப்போம். ஆனா நான் சொல்லுவேன், அந்த சின்ன கல்லு தான் கோலியாத்தை முறியடித்தது. இந்த சின்ன விசுவாசனை யோர்தானை கடந்து போவேன்னு இந்த விசுவாசிப்பை நான் சொல்லுகிறேன். யோர்தான் உனக்காக கீழ்ப்படியும். யோர்தான் உன் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். யோர்தான் வார்த்தைக்கு நடுங்க. ஏனென்றால் வார்த்தைக்கு நடுங்க வைக்கிற வார்த்தையின் உண்மை உள்ளவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது, இந்த நோக்கி நோக்கி சொல்லுற இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. அன்னைக்கு மோசையோட பேசுற, யோசுவோட பேசுற, நீங்க உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் கடந்து போவதில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். ஆண்டவர் எவ்வளவு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த யோர்தானை கடந்து போவதற்கு நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நான் ஒரே ஒன்று கேட்பேன், உங்களுக்கு இதுவரைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள், சில காரியத்தில் மாட்டிக்கொண்டு, சில காரியத்தில் தப்பிக்க முடியாமல், சில காரியத்தை யோசித்து கொண்டு இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியலீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டருக்கு யோசனை கொடுப்பார். அந்த யோர்தானை கடந்து போக கர்த்தர் யோசனை கொடுப்பாரானால் உனக்கு யோர்தானை போல வாட் எவர் இட் இஸ், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த காரியம் யோர்தானை போல உனக்கு முன்பாக வழிந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யோசுவா சொல்லுகிறான் ஜனங்களுக்கு, உங்களுக்கு முன்பாக ஆசாரியர்கள் கடந்து போவார்கள், உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு செல்வார்கள், நீங்கள் அவர்கள் அருகிலே வந்து விடாதீர்கள், அவர்களுக்கு சற்று தூரமாக கடந்து வரும் பொழுது கர்த்தர் செயல்படுவார் என்று. அன்பான தேவர்கள், இந்த ஜனங்களும் இதுவரைக்கும் மோசேயின் வார்த்தையை மாற்ற கீழ்ப்படைந்தார்கள். ஆனால் கர்த்தரோட வார்த்தை யோசுவா மூலமாக வருகிறது என்று அறிந்து அவர்கள் கீழ்ப்படைந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு வார்த்தைக்கு நீ கீழ்ப்படவே ஆனால் கர்த்தரோட மேன்மை உனக்கு வருது. இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணா ஜம்பிங் கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படையும் பொழுது, ஒருவேளை நினைச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார் இப்படித்தான் கடந்து போனன்றார். ஒருவேளை இவங்க தப்பா கொஞ்சம் கடந்து போய் நடந்திருக்கும், யோர்தான்ல அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா பெர்ஃபெக்ட் கர்த்தர் செய்யணும்னு சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையை பெர்ஃபெக்டா பிடிச்சா கர்த்தர் பெர்ஃபெக்டா நடத்துவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப மேல வர்றதுக்கு இத்தனை படிவு இருக்கு. இதை நான் அடுத்த வாரம் வரும்பொழுது ஒரு 10 படி மட்டும் உடைச்சு வச்சிடுறேன், உள்ள வருவீங்க? வர முடியுமா? ஏன்னா என்ன இல்லைங்க. அதே போலதான் ஆண்டவரோட வார்த்தை உனக்கு கற்று கொடுத்துட்டாருன்னா அந்த படி செய்யணும்னு சொன்னாதான் நீ செய்தாகணும். ஹல்லேலூயா. ஆஃப்டர் ஆல் ஒரு பில்டிங் கட்டுவதற்கு இவ்வளவு சிமெண்ட்டுக்கு இவ்வளோ என்ன போடணும்? இவ்வளோ மணல் போடணும். அப்பதான் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பா மணல் ஒரே மாதிரி தான் இருக்கு, சிமெண்ட்டுக்கு பதிலா ஒரே கலரா இருக்கு, சாம்பலை போட்டு கட்டினீங்கன்னா நிக்கன்றீங்க. சொன்னபடி செய்தாதான் செயல்படும். யோர்தானுக்கு இப்படிதான் போனன்னு சொன்னபடி அவர்கள் சொன்னதை செய்தபடியாக யோர்தானை கடந்து போவதற்கு மகிமையான சம்பவங்கள் நடந்து. எடுத்து வாசிப்போமானால் யோர்தான் ஆசாரியர்கள் கால் பட்டம் மாற்றமே இரண்டாக பிரிந்து வேதவசனம் சொல்லுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரையுண்டு போய் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில், நல்லா கவனிக்கீங்களே, தண்ணீர்ல போய் காலை வைக்கலங்க, தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து பவர்ஃபுல்லா வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, மோசேக்கு பின்பாக ஜனங்கள் வரும் பொழுது அலறினார்கள், பயந்தார்கள். அப்போ யோசுவா விசேஷமா மோசே சமுத்திரத்தை பிளந்தார் என்று. ஆனா இந்த விஷயத்துல பார்க்கும்போது
கால் ஓரமா அந்த வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தாங்க வசிக்க மேலிருந்து ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட ஓரத்தில் வஸ்திரத்துல ஓரத்தில் தொட்ட உடனே மேலிருந்து உதிரப்போக்கு ஸ்திரீயோட உதிரப்போக்கு நின்று போனது. இந்த இடத்துல யோசுவா இல்ல, ஆசாரியர்கள் கால் பட்டு ஓரமா நின்ற உடனே மேல இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று குவியலாக குவிந்தது. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த மாதம் ஆண்டவருக்கு முன்பாக தடையா இருக்கிற எல்லா யோர்தானியம் அவரோட வார்த்தையின் வல்லமையினால உங்களுக்கு தடைகளை கர்த்தர் பிரித்து போடுவார். அல்லேலூயா. நீ அந்த யோர்தானை போயிட்டு கால் வச்சு நீச்சல் அடிக்கணும் அவசியமே இல்லை. எங்கயா? ஓரமா. எல்லாம் சொல்லுங்க, ஓரமா. சும்மா எப்படின்னா பீச் ஓரமா காலை வச்ச உடனே தனியா பலம். இதெல்லாம் ஒரு வல்லமைங்க. இதை நம்ம புரிஞ்சு நடக்கணும். கர்த்தரோட வார்த்தை இன்னைக்கு திறந்து வருதுன்னா, ஆனா இது ஓரமா குவியலாக நின்றதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் சொன்ன ஆலோசனை. கர்த்தர் சொன்ன ஆலோசனை கேட்டபடியாக உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கு போயிட்டு ஓரமாக கால்களை வைக்கும் பொழுது யோர்தான்ல ஒரு பெரிய வல்லமை நடந்தது. அல்லேலூயா. இந்த மாதம் நான் உண்மையாக சொல்லுகிறேன், இது எப்படி நடந்ததுனால் கர்த்தரோட வல்லமையினால நடந்தது. முதல் தேவ சமூகத்தில் நடந்தது, ரெண்டாவது கர்த்தரோட வார்த்தையினால வல்லமையினால் நடந்தது. உன் வாழ்க்கையில ஒரு வார்த்தை வருகிறது. இன்றைக்கு நீ ஓரமா ஜஸ்ட் ஒரு ஓரமா போய் ஜெபம் பண்ணிப்பார். சவுத்து ஓரமா போய் அழுது திரும்பி அழுதான். எத்தனை வருஷம் ஆண்டு கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷமா அவன் நடுவில் ஜெபத்தோரமா அப்படிதான் போட்டிருக்கு. செவுத்து பக்கமா திரும்பி ஜெபம் பண்ண உடனே 15 ஆண்டு கூட்டி கொடுத்த தேவன் இன்னைக்கு உன்னோட பேசுறாரு. என்னோட வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படவையானால் நான் மோசையோட போல யோசுவாக்கு ஆலோசனை கொடுத்தது போல உனக்கும் ஆலோசனை கொடுப்பேன். உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டம் யோர்தானை போல இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு முன்பாக நீ போராட்டத்தில் கடந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த போராட்டத்தில் ஓரப்பாய் நின்றாலேயே யோர்தானுக்கு செய்த அற்புதங்களை போராட்டத்தை நடத்தி போடுன்றார். அல்லேலூயா. What a God is. இந்த அருமையான வேளையில அவர் சமூகம் மோசையோடு நடத்தினது, அவர் சமூகம் யோசுவாவை நடத்தினது, அவர் சமூகம் உங்களை நடத்த போகிறது. அல்லேலூயா. அன்றைக்கு மோசையோட வல்லமை நடத்தப்பட்டது, யோசுவாவோட வல்லமை நடத்தப்பட்டது. அதே வல்லமை உங்களுக்கு கர்த்தர் மாதம் நடத்துவார். அல்லேலூயா. மூன்றாவதோட காரியத்தை பார்க்கும்போது யோசுவா மேன்மைப்படுத்த என்று பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு ஜனங்களை அழைத்து செல்கிறான். அல்லேலூயா. 40 ஆண்டுகள் வண்ணாந்தரத்தில் ஆசையோடும் தாகத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த கானானுக்கு போவோம் என்று பயணித்தார்கள், வந்தார்கள். ஆனால் எத்தனை பேரும் மரித்து போனார்கள். தலைவனாக இருந்த மோசையும் மரித்து போனான். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, யோசுவா அந்த ஜனங்களை கானானுக்குள் நடத்தி செல்லுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உண்மையா சொல்லுறேன், இந்த மாதத்திலிருந்து இன்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இன்று யோசுவாக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. இன்றைக்கு நீங்க கானானுக்குள்ள போவீங்க. இன்றைக்கு ஒரு கானானுக்குள்ள போவீங்க. இது வரைக்கும் நீங்க கானான கேட்டுதான் இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை கேட்டுதான் இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா உள்ள போனதில்லை. எத்தனையோ பேர் பேட் ஆயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் யோசுவா போல நான் உன்னோடு இருந்து கானானுக்குள்ள போவீங்க. இனி கானான் நீங்க பாப்பீங்க. எப்ப பாப்பீங்க? என் சத்தத்துக்கு கீழ்ப்படி. எப்ப பாப்பீங்க? நான் சொல்றபடி செய்ய. எப்ப பாப்பீங்க? காலை ஓரமா வைய. ஆனானுக்குள்ள ஓரம் போவீங்க. அல்லேலூயா. My God is a good God. யோவான் 3ஆம் அதிகாரம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது ஜனங்கள் எரிகோக்கு எதிராக கடந்து வசனம் தெளிவாக சொல்லுகிறது, யோர்தானை கடந்து போனார்கள் என்று. இதை விட இதோட வெளிப்பாடு என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, யாக்கோபுக்கு யோசேப்புக்கு வாக்கு பண்ணினாரோ, மோசேக்கு 40 ஆண்டுகள் நடந்து வந்த வண்ணாந்தரத்தில் சொன்ன தேசத்துக்குள்ளாக கானானுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்க. அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தை என்னவென்றால், எத்தனையோ மாதங்கள் சொன்ன வாக்குத்தத்தம் இன்றைக்கு அந்த வார்த்தைப்படி சுதந்திரிக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை மாதங்கள் காத்து கொண்டிருக்கலாம், சில வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் வருடங்களாக காத்திருக்கலாம். ஆனால்
எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஒரு சூழ்நிலை மாற போகிறது. அந்த வாக்குத்தத்தம் யோசுவாவுக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார். இந்த நாள்ல யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை கானானுக்குள்ள கொண்டு போவேன்னு சொன்னவர் கொண்டு போனார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் விசுவாசிங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கானானுக்குள்ள கொண்டு போக போகிறார். அந்த கொண்டு போகிற காரியம் என்னன்னா, உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு போவார், நல்ல வசத்தை கொடுத்து கொண்டு போவார், சமாதானத்தை கொண்டு போவார். நீ காலை இந்த மாதம் உண்மையாக சொல்லுகிறேன், கால் வைக்கிற தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தம். நான் சொல்றேன், இது நமக்கு சொந்தம், இது உங்களுக்கு சொந்தம். இந்த ஆண்டு எல்லாமே சொந்தமா தான் ஆகும் போகுது. என் கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். எங்க ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க, ஓரமா சொல்றார், ஓரமா காலை வச்ச உடனே யோர்தான் பிரிந்தது. நான் சொல்றேன், நீ தேவ சமூகத்துல ஓரமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிப்பார், ஆண்டு கூட ஆலோசனை கொடுப்பார், அந்த ஆலோசனை செய்துப்பார், யோர்தான் அப்படியே நிற்கும். யோர்தான் அப்படியே சிக்னல் நிற்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. முதலமைச்சர் போகும்பொழுது எந்த சிக்னல் நிக்குதா? அவர் போகும்பொழுது அவர் நினைச்ச காரியம் டைம்ல முடியும். ஏன்னா அவர் இங்க வராருனாலேயே அங்க ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திடுவாங்க. இங்க சொல்லுவாங்க வண்டி வருதுன்னு. நான் சொல்றேன், நீ ஓரமா போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாரு, சமுத்திரத்தை பிளந்தவர் உன்னோட இருப்பார். நீ ஓரமா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதுப்பார், அவர் சமூகத்தில் ஜெபித்துப்பார், அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். பிரச்சனை பெருசு இல்லைங்க, பிரச்சனையோட நீ ஆராதிக்க தேவன் பெரியவரா இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், யோசுவாவோட தேவனோட சமூகம் இருந்தபடியாக யோசுவாவை தலைவனாக்கி ஜனங்களை நடத்தும்படி அவர் சமூகம் நடத்தினது. கர்த்தர் உன்னையும் இந்த மாதம் நடத்துவார். இரண்டாவது, யோசுவாவோட தேவனோட வல்லமை கூட இருந்தபடியாக தடையாயிருந்த யோர்தானை இரண்டாக பிரிக்கும்படி யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் உன்னோடு இருந்து தடைகளை நீக்கி போடுவார். மூன்றாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு பிரவேசித்தார்கள். கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை இந்த மாதம் நடத்துவார். கர்த்தர் உன் தடைகளை நீக்கி போடுவார். கர்த்தர் உனக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, சரித்திரத்திலே பார்க்க முடியாதபடிக்கு ஆண்டவர் ஜனங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் கர்த்தர் தம்முடைய வல்லமையின் வெளிப்பாடுகளை ஜனங்களுக்கு வெளிப்பட்டது போல நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். அதுவும் வல்லமையாக நடத்துவார், மேன்மையாக நடத்துவார். அவர் சமூகங்களை நடத்தும், அவர் வல்லமை நடத்தும், அவர் வாக்குத்தத்தம் உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. கண்கள் மூடும். நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில இந்த மாதத்தை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீ யோசுவாவோட பேசினீர் அல்லவோ, உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. லட்சங்கள் கூட நடந்து போனான், லட்சங்கள் கூட மோசேயோட நடந்து போனான். ஆனால் யோசுவாவை தெரிந்து கொண்டு மோசேக்கு பிறகு யோசுவான் மூலமாக லட்சங்களை நடத்தும்படி மேன்மைப்படுத்தினீர். அது மாத்திரமல்ல, யோசுவா எந்த இடத்துல வல்லமை இல்லை, பார்த்துத்தான் இருக்கிறான். ஆனால் மோசேயோடு இருந்தது போல அதே வல்லமையை சமூகம் நடத்தி யோசுவாக்கு அந்த வல்லமை கொடுத்தீர் ஆண்டவரே. அத்தனை ஜனங்களை நடத்தும்படி, அத்தனை ஜனங்களை கீழ்ப்படியும்படி, உம்முடைய வார்த்தையில நிற்கும்படி ஜனங்களும் கீழ்ப்படியும்படியாக ஒரு வல்லமை செயல்பட்டது. யோசுவாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கால்கள் எடுத்து ஓரமாக வைக்கும் பொழுது உடன்படிக்கைக்கு பயந்து உடன்படிக்கை வார்த்தைகள் கிரியை செய்தது. யோர்தானை கடந்து போகும்படி ஜெயம் வந்தது ஆண்டவரே. வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது, ஒரு முடிவுக்கு வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு உனக்கு நடக்கல நினைக்கிறியோ, மை சன் அண்ட் டாட்டர், உனக்கு வாக்குத்தத்தம் சொன்னது இன்னும் நடக்கலன்னு யோசிக்கிறியோ என்று today அது செயல்பட போகிறது. your eyes are going to see that. நீ ஓரமாக போய் அழுது நன்றி சொல்லு. கர்த்தர் செய்து முடிப்பேன் என்று சொன்னதை செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் இந்த மாதம் நடத்துவார், உனக்கு ஆலோசனை கொடுப்பார், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை கர்த்தர் செய்து முடிப்பார். நல்ல தகப்பனே, இந்த மாதம் முழுதும் இந்த 7 மாதங்கள் நடத்துறவர் இந்த 8வது மாதம் ஒவ்வொரு நாளும் கண்ணுமை போல பிள்ளைகளை நடத்த போகிறேன். அவருடைய வியாபாரத்தை நடத்த போகிறேன். அவர் படிப்பு நன்றாக இருக்கட்டும், தேவ பிரசன்னம் இருக்கட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா காரியத்திலும் ஆலோசகர் கூடவே இருந்து மேன்மைப்படுத்துகிற நாளின் தொடக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். யோசுவாவுக்கு சொன்னீர்,
உன் மேன்மைப்படுத்தேன் என்று சொன்ன நாள் முதல் கானானுக்குள் போகிற வரைக்கும் யோசுவா மேன்மையாக வைத்தீர் ஆண்டவரே. அப்படியாக இந்த பிள்ளைகளை மேன்மையாக இந்த மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மையில் என்று நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்த யாவரையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.